நாலாவும் வந்துட்டான். வாசனை வந்துடுச்சு அவளுக்கு. நாலாவது இது நல்லா இருக்கு. உண்மையிலே நல்ல ஒரு பப்பிங்களுக்கு ஏற்ற ஒரு டிஷ் இது. ஈரல், சிக்கன் ஈரலை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. இது நம்ம வந்து எல்லா டைமும் சிக்கன் செய்ய மாட்டோம். அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு டைமும் சில நேரம் அப்படியே பட்னி. நேற்று என்ன பண்ணிட்டாங்க, எறா குழம்பு சாப்பிட மாட்டேங்குதுங்க. எறா குழம்பு வச்சு கொடுத்தாங்க. எறா குழம்பு தொடவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் தான் இதை உடனே ஆர்டர் போட்டு வர வச்சேன். அந்த மாதிரி டைம், எமர்ஜென்சி டைம்ல பிள்ளைங்க பட்னி கிடக்குது இல்ல, அதுக்காக அதை மாதிரி சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்சமாக சாப்பிட்டுடுதுங்க. நேற்றே நிறைய மிச்சம் வச்சுடுதுங்க. இப்போ இது மாதிரி போட்டால் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் நம்ம ஒர்க்கும் அதிக ஷெடியூல் இருக்குது இல்லை, அப்போ அந்த டைட் ஷெடியூல் அப்போ டக்குன்னு ரைஸ் வடிச்சிட்டு வெறும் ரைஸில் இந்த குழம்ப ஊற்றி கரெக்டாக வச்சிடலாம். இதை நல்லா சாப்பிடுதுங்களே, சூப்பராக சாப்பிடுது. இது குழந்தையிலேருந்து ஒன்றா சாப்பிட்டுட்டதுனால தனித்தனி பிளேட்டில் வச்சாலும் சாப்பிடுங்க. நானும் பார்த்தேன். வேற பிளேட்ல வச்சா கூட, 2 பிளேட்ல வச்சாலும் ரெண்டும் ஒண்ணாவே சாப்பிடுங்க. தனியா கறி கொடுத்தாலும் எடுத்துட்டு போய் கறியை கீழே போட்டு 2 பேரும் சாப்பிட்டு சண்டை வளர்க்குறது. இது மாதிரி உங்களோட குணமே அப்படிதான் போல. அது 2 பிளேட்ல வச்சாலும் ஒரே பிளேட்ல போய் சாப்பிட்டு அடுத்த பிளேட் காலினோன்னு இந்த 2 பிளேட் இதுக்கு வந்து சாப்பிடுது. நான் கவனிச்சேன் அதை. 2 பிளேட்ல சாப்பாடு வச்சுக்குது. ஆனா இது ஒரு பிளேட்ல மொத்தமா சாப்பிட்டு. இது பாருங்க, இதுதான் பாக்ஸ். இது எத்தனை பீஸ் இருக்கு அதுல மொத்தம்? இந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய இருந்தது. 1000 ரூபாய் ரேஞ்சில இருந்தது. நான் வந்து சும்மா எப்படி இருக்கும்னு தெரியாது, பிள்ளைங்க சாப்பிடுமா சாப்பிடாதான்னு தெரியாது. அதனால நான் வந்து எத்தனை பீஸ் பாருங்க, எத்தனை பீஸ் இருக்குப்பா மொத்தம்? இது வந்து 15 பீஸ் இருக்கும் இந்த பாக்ஸ்ல. 570 ரூபாய் ரேட்டு. 570 தான் கொடுத்தேன் நானு. பரவாயில்லையே. நல்ல இருக்குமான்னு முதல் செக்கிங்காக பண்ணேன். நல்ல உண்மையிலே நல்லா இருக்கு. குழந்தைங்க அந்த கிண்ணத்தையே காலி பண்ணிடுது. 10 11 அவளுக்கு இன்னும் சாப்பாடு ஊற்றி நம்ம வந்து வைக்கலாம். குழந்தைங்க ஃபுல்லா சாப்பிட்டுச்சுங்க. இது சும்மா செக்கிங் தான். செக்கிங்கே நல்லா இருக்குது. அடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல அருமையா எடுத்து ப்ராப்பரா போகும். இது தற்சமயம் எடுத்ததுனால அப்படியே இருக்குது. எமர்ஜென்சி குழம்பு சக்சஸ்ங்க. அருமையா இருக்கு. ரொம்ப வேலை டைம்ல ரைஸ் வடிச்சா போதும். அந்த ரைஸ்ல இதுங்களை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாக்கா அருமையா சாப்பிட்டுடுங்க. சாப்பாடு மீதி வைக்காம சாப்பிட்டு இருக்குங்க.